ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முக்கியமான தகவல். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவதாக இலங்கை தூதரகம் இந்த நாட்களில் தொடர்ந்துமே அக்காமா இல்லாதவங்களுடைய தகவல் அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இப்போ பதிவு செஞ்சுக்கிட்டு வரவங்க, பதிவு செஞ்சவங்க ஒவ்வொருத்தருடைய தகவலும் விரைவாக செயல்படுத்தி நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய வேலைப்பாடை பண்ணுவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. புதிதாக யாராவது பதிவு செய்ய விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய கடவுச்சீட்டு பிரதி ஒன்றும் ஒரு கடவுச்சீட்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்றும், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பதிவு செஞ்சுக்குவாங்க. தூதரகத்தில் வேலை நாட்களில் காலையில் 8 மணிலேருந்து மதிய நேரம் 12 மணிக்குள்ளே போங்க. எல்லாரும் தலைப்பை பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. என்னன்னா என்ன விடயத்தை நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு. சரி, ஒரு சிலர் நீங்கள் ஏன் அவமானப்படுத்துகிறீங்க, ஏன் அசிங்கப்படுத்துகிறீங்க, ஏன் நாட்டையெல்லாம் சொல்லி குறிப்பிடுறீங்க, ஏன் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன் இதெல்லாம் போட்டு நீங்கள் எங்களை அவமானப்படுத்துகிறீங்க, எங்களை இப்படி செய்கிறீங்க அப்படின்னு. நான் போடுறதுக்கு முன்னாடி இதே குவைட்டில் நடந்த இந்த சம்பவத்துக்கு 5.4 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. சரியா? 19 ஜூலை 2023 5.4 மில்லியன் வியூஸ். அது இப்போ நேற்று எதுக்கு இன்னும் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கும் வியூஸ் நினைக்கிறேன். அப்போ குவைத்தில் 5.4 மில்லியன் குவைட்டியாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 54 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. அப்போ அரபு நாடுகள் எத்தனை நாடுகள் பார்த்துருக்கோம்? ஒவ்வொரு நாட்டை சொல்லியே குறிப்பிடும்போது அவமானம் வராதா, அசிங்கம் ஆகாதா? இது புரிந்துணர்வு. இதை மாதிரி ஒரு விடயங்கள் இன்னும் யாரும் செஞ்சிடக்கூடாது, என்ன நடந்தாலும் இதுக்குரிய முயற்சியை வேறு ரீதியில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிந்துணர்வுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவுகளை நாங்கள் இடுறது சமூக வலைத்தளங்களில். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த பணிப்பெண் செஞ்ச தவறால் ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாட்டி அந்த பணிப்பெண்ணுடைய பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்படி பண்ணினேன்னா உனக்கு அவங்கெல்லாம் வசியப்பட்டுருவாங்க, அவங்க எல்லாரும் உன் கைக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு. குவைத்தி பெண்மணியுடைய வாக்கு மூலம் நேரடியாக. ويهم فقع من البكي علشان كذي حاطة فلتر. ما حد قصر معي لا بالمخفر. واليوم كان عندي موعد طبيب، الله يجزاهم خير كلهم، بس ما بمستشفى، ما مستوصف التخصصي مال الأسنان بالسالمية. الله يجزاهم خير، والله ما أذكر أصلا منو شفت من الدكاترة أو من الموظفات. أتمنى المسج يوصل لهم. مشكورين على وقفتكم، والله أنكم خوات وإخوان، والله يقدرني أرد ربع الجميل. وأتمنى أني أعرف أساميكم اللي وقفتوا معي. الشرطي اللي أسوي إثبات الحالة وشاف اللي في بيتي وتكرمون البول. لقيت البول تحت سريرها، صار لنا أسبوع عوار بطون على أبونا نزلة معوية. عيالي ماتوا وحيوا، بنتي بطنها قاعد يقطعها من العوار، ما أدري ليش. أنا القهوة رشفة، الشربة الثانية ما أقدر أكبها وراح أسوي لي واحدة ثانية. طلعت وانتو بكرامة تحط لي البول بالقهوة. ملابسي ملابس غلا، ملابس الحفلات، يعني مو مختارة أي شيء، ملابسنا مساء الخير. ويهم இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா இவங்க எல்லாரும் இவங்க கண்ட்ரோலில் வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய உணவு சிறு பிள்ளையோட உணவில் கூட சிறுநீரை கலந்துருக்கிறாங்க. பெரிய வயசானவங்களோட உணவுலையும் சிறுநீரை கலந்துருக்காங்க. 3 வேளையும் காலையில் மதியம் இரவுன்னு கலந்து கொடுத்துருக்குறாங்க. ஆடைகளில் லைட்டாக ஒரு இடத்துல சிறுநீரை தொளித்து அயன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே எதுக்காக? இவங்க இவங்களுக்கு வசியப்படணும், மயங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்படின்னு அவங்களே அந்த பணிப்பெண்ணே தெரிவிச்சிருக்கிறாங்க. மாதிரி பல கேமராக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இனி இந்த மாதிரி சம்பவங்களை இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் யாரையாவது நம்புவாங்களா? பணிப்பெண்களை எத்தனை வருடம் இருந்தாலும் தாகத்துக்கு தண்ணிக்கு பதிலாக தன்னுடைய ரத்தத்தை அறுத்து கொடுத்துருந்தாலும் நம்புவாங்களா? இனிமே கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாங்க. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒன்று ரகசியமாக மறைமுகமாக கேமரா வைப்பாங்க, இல்லையா பப்ளிக்காகவே கேமராவை பூட்டி விட்ருவாங்க. இதால் எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்க, எத்தனை பேர் பாதிப்பாங்க இதில். ஆனால் ஒருத்தர் செஞ்ச தவறால். ஆனால் இதை சுட்டி காட்ட வந்தால் சிலருக்கு வலிக்குது. அவங்களுக்கு வலிச்சதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இதை சுட்டி காட்டும் போது இன்னும் 2 பேர் இதை மாதிரி தவறுகள் செய்ய யோசிக்கிற ஜென்மங்கள் கொஞ்சமாவது திருந்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதால வரக்கூடிய விளைவுகள், இப்போ இந்த சம்பவம் ஒன்று நடந்ததால் எத்தனை வீடுகளில் இன்றைக்கி கேமரா ரகசியமாக பூட்டியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பணிப்பெண்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏதோ நண்பர்கள் வெளியில் வந்தாங்கன்னா, இல்லை குடும்பத்தில் யாராவது சகோதரங்கள் யாராவது வந்தாங்கன்னா, இல்லை சாதாரணமாக ஓட்டுநர்களுக்கு அதே வீட்டில் பணிபுரியிற ஓட்டுநர் சில டைமில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க வீட்டால். அப்போ சில பணிப்பெண்கள் பாவம் பார்த்து என்ன செய்வாங்க, வீட்டில் ஏதாவது இருக்கிற பல வகைகளை, சாப்பாடுகளை, பிஸ்கட்களை, ஜூஸ் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க.
இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் இனி முடியுமா? இந்த மாதிரி சிலர் செய்யக்கூடிய கசப்பான செயல்களால், ஒரு அசிங்கமான செயலால் இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய நிலைமைகள் பாதிக்கப்பட போகுது. சில பணிப்பெண்கள் வீட்டில் வேலை செய்யும்போது கொஞ்சம் அலட்சியமாக வேலை செய்வாங்க. சாப்பாடு சமைக்கிறவங்க வந்து உப்பு பார்ப்பாங்க சில டைமில் அதே கரண்டியை வச்சு, இல்லை கையில் க்ளவுஸ் போடாமல், நைட்டு கூட நான் தெரிவிச்சிருந்தேன், க்ளவுஸ் போடாமல் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை. ட்ரெஸ் அயன் பண்ணுற ரூமில் போயிட்டு நான் நேற்று கூட தெரிவிச்சிருந்தேன், பல பேர் தெரிவிச்சிருந்தாங்க. ஆமாம், உண்மைக்குமே நாங்கள் ட்ரெஸ் அயன் பண்ணும்போது தான், இஸ்திரி போடும்போது தான் நாங்கள் வந்து வீடியோ பார்க்குறது, வீட்டுக்கு பேசுகிறது அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயான இடம், அந்த இடத்துல யாருடைய தொல்லையும் இருக்காது. ஆனால் அந்த இடத்துலையும் இப்போ கேமரா வந்து அந்த இடத்துலையும் உங்களை கண்காணிக்கிற அளவுக்கு சூழல் உருவாகிச்சுன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம். அதை மாதிரி சில பிரச்சனைகள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், சிலர் வந்து பாத்ரூம் இல்லாத ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா பாத்ரூம் இருக்காது அவங்களுக்கு, அதால் அவங்க பக்கெட்டில் பிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா கொண்டு போய் அப்புறமா ஊற்றிக்கலாம் அப்படின்னு, இரவு நேரத்தில் அங்கே இங்கே போக முடியாது அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஆனால் குவைத்து வீடுகளில் 100% இந்த மாதிரி செயல்பாடுகள் இல்லை. ஒரு குவைத்து வீட்டில் மேக்ஸிமம் 25க்கு கூடின பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம் கழுவுற சகோதரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை பாத்ரூம் நாங்கள் கழுவுறோன்னு. அந்த அளவுக்கு பாத்ரூம் நிறையவே இருக்கும். அதால் என்னை பொறுத்த வரையில் என்னால் ஒரு சகோதரமா, ஒரு நண்பனா, ஒரு ஆசானா, ஒரு மகனா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னென்னா, பணிப்பெண்களே எந்த ஒரு தவறு, எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஈடுபடாதீங்க. ஒருத்தர் செய்கிற தவறு எல்லாரையுமே பாதிக்கும். குறிப்பாக ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி. இப்போ வீதியில் ஒருத்தர் செய்கிற தவறு வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள், ஓட்டுநர் எல்லாருமே இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட இந்த டெலிவரி பைக், ஒரு சிலர் ரேஸ் ஓடுறது, சில முட்டாள்தனமான செயல்பாடுகள் செய்கிறது, இந்த தவறுகளால் இப்போ என்ன சொல்கிறாங்க, குவைட்டில் டெலிவரி பைக் அதிகமாக இருக்குது, டெலிவரி பைக்காரங்களுடைய சேட்டைகள் அதிகமாக இருக்குது, இவங்களை எப்படியாவது இந்த நாட்டிலேருந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லபடியாக நேர்மையாக ரூல்ஸை மதித்து ஓட்டுற தொழிலாளர்கள், அப்போ அவங்களும் என்ன தப்பு பண்ணினாங்க? ஆனால் அதுதான், ஒருத்தர் செய்கிற தவறு எல்லாரையுமே பாதிக்கும். இப்போ பாருங்கள், இந்த பணிப்பெண், ஒரு சில பணிப்பெண் செய்த தவறால் இன்றைக்கி எத்தனை பேர் பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. சரி, நான் அது நேரத்தோடு சொன்ன மாதிரி ஒரு ஓட்டுநருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது அதை கேமரா ரகசியமாக வச்சு பார்த்துருந்தாங்கன்னா, நீ எதுக்கு சாப்பாடு கொடுத்த ஓட்டுநருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? நாளைக்கு அந்த தொழிலை விட்டு அவங்கள நீக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அதால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பக்குவமாக யோசித்து நடந்துக்கோங்க. இந்த சம்பவங்கள் நடந்து இத்தனை லட்சம் பேர் பார்த்த பிறகு ஒரு சிலராவது இதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ரகசியமாக சரி கொண்டு வந்து கேமரா போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பணிப்பெண்களும் தொழிலாளர்களும் கொஞ்சம் அவதானமாக இருந்துக்கோங்க. இதுக்கு பிறகு தவறான எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபடாதீங்க. அலட்சியமாகவும் எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபடாதீங்க. அவங்க எதை எப்படி செய்ய சொல்கிறாங்களோ அதை மாதிரியே செஞ்சுட்டு போங்க. மாற்றாக எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா எங்கேயாவது கேமரா வச்சுருந்த நாளைக்கு உங்களை செக் பண்ணினாலும் கடைசியில் அது உங்களுக்கு ஒரு அவப்பேராக வரும். கடைசியில் தொழிலுக்கு கூட பாதிப்பு வரலாம். டிக்கெட் போட்டு நாட்டுக்கு கூட அனுப்பிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. புதிதாக வரக்கூடிய நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.